லிஸ்டே அனௌன்ஸ் பண்ணல, கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாம எடப்பாடி பழனிசாமி தமிழ் ஜீப்ல ஏத்திட்டு போய் ஓட்டு கேட்கிறாரு மயிலாப்பூர்ல. சாத்தூர்ல நான் போட்டிக்கிறேன் நைனார் சொல்றாரு. அவரே சொல்றாரு. என்ன கட்சிங்க அது? ஆனா டெல்லி தான் லிஸ்டா ஃபைனல் பண்ணுங்கிறாரு. ஒரு தேசிய கட்சியில வந்து லிஸ்ட் அவங்க தான் ஃபைனல் பண்ணோம், அது அவரே சொல்றாரு. ஆனா சாத்தூர்ல நான் தான்றாரு. எப்படி நீங்களே எப்படி சொல்ல முடியும்? இது என்ன கட்டுப்பாடு? கட்சி கட்டுப்பாடு. கட்சி முடிவு செய்வாங்க. அது அங்கேயும் கந்தரகோலமா இருக்குது. ஜெயிக்க மாட்டான்னு எல்லாருக்கும் தெரியுது பிஜேபியில. இதுல அண்ணாமலை எழுத்து வராங்கன்றதான் இப்ப நியூஸ். பியூஷ் கோயல் நேற்று அண்ணாமலையை வர வச்சிருக்காரு, பக்கத்துல நிக்க வச்சிருக்காரு. அண்ணாமலையை எப்படியாவது தேர்தலில் போட்டி போட வைக்கணும்னு பாக்குறாங்க. அண்ணாமலை அசம்பிளிக்கு போனா பிக் நியூஸ், அது பிக் நியூஸ், அதுல சந்தேகமே வேணாம் உங்களுக்கு வந்து. ஆனா அவர் போட்டி போட ஒப்புக்கொள்வாரா என்பதுதான் நமக்கு தெரியவில்லை. தனி விமானத்துல பாண்டிச்சேரி போறாரு. பாண்டிச்சேரியினுடைய ஒட்டுமொத்த பாஜகவும் அண்ணாமலை பிரச்சாரத்தை தான் அதிகம் விரும்பி அவரை தான் கூப்பிட்டுருக்காங்க. ஆனா நைனா நாகேந்திரன் அவங்க எங்கேயுமே அழைக்கவே இல்லை. மாநில தலைவர் அவர் தான். அண்ணாமலை பிரச்சாரம் செய்தால் போதும் அப்படின்னு சொல்லி பாஜகவுடைய எங்கெல்லாம் நிக்கிறாங்களோ அங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. உடனடியாக அதே விமானத்திலேயே தனி விமானத்திலேயே நீங்க டைரக்டா கோயம்புத்தூர் போறவரை தடுத்து கமலாலயத்துக்கு வர வச்சிருக்காரு பியூஷ் கோயல். ஒரே காலில் நீங்க இல்லாம இந்த தேர்தல் அறிக்கை வெளியிடப்படாது, நீங்க வரணும் அப்படிங்கிறாரு. சார் நமக்கு பிஜேபியை பிடிக்குது பிடிக்கல, அண்ணாமலையை பிடிக்குது பிடிக்கல ரெண்டாவது சார். பாப்புலர் லீடர்னா அண்ணாமலை தான் சார், அதுல சந்தேகம் வேணும். மக்கள் மத்தியில செல்வாக்கு மிக்க தலைவர்னா அண்ணாமலை தான். தமிழ்நாட்டில் 2021 ஆகஸ்ட்ல அவர் தலைவராக வந்த பிறகுதான் பிஜேபி வந்து பேசுபடு பொருளாவே மாறுது. மக்கள் மத்தியில் அதுக்கான ஒரு செல்வாக்குன்னு சொல்லலாம், வளருது. பிஜேபி பக்கம் மக்கள் பார்வை திரும்புது. அது அண்ணாமலை வந்த பிறகுதான் உங்களுக்கு நடக்குது. இப்ப அண்ணாமலைய தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு வந்து தமிழ்நாட்டில் ஆங்கிலத்துல சொல்றதுன்னா அந்த டிராக்ஷன் வாங்க, இந்த ஒரு கவனிப்பு ஈர்ப்பு மக்கள் மத்தியில இல்ல, சுத்தமாவே இல்லை அப்படிங்கிறது. சோ அண்ணாமலை இல்லை என்றால் இங்க வந்து கண்டிப்பா வந்து தமிழ்நாட்டில் வந்து பிஜேபிக்கு இப்ப இருக்கக்கூடிய செல்வாக்கு கூட இருக்குமா என்பதுதான் கேள்வி. அதனாலதான் பியூஷ் கோயல் வந்து அவரை வர வைக்கிறாரு.